வந்தவருக்கே நமஸ்காரம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம கேஜை சுத்தம் பண்ணணும். வாங்க போகலாம். கேஜில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். அதுதானே பார்த்தேன். நம்ம கேஜில் எல்லாமே பர்ஃபெக்டாக செட் பண்ணி வைப்பேன். ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா, நீ என்னடா செட் பண்ணுறது, நாங்கள் பண்ணுறதாண்டா கேஜு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிகிட்ருப்பானுங்க. அந்த குச்சியை நான் பல முறை எடுத்து வச்சு செட் பண்ணி தான் வைக்கிறேன். ஆனால் இவனுங்க இந்த குச்சியை தட்டி விட்டுட்டே தான் இருக்கானுங்க. நான் கயிறு போட்டு கட்டுனாலுமே அந்த கயிறை கடித்து கீழே தள்ளிட்டு பார்க்குறப்பெல்லாம் இது மாதிரி தான் செட் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவனை நான் ஒரு பேராக தான் வாங்கிட்டு வந்து விட்டேன். 3 பேராக வாங்கிட்டு வந்து விட்டேன். அதை எப்படி பார்த்து வாங்கணும் என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பாட்டிக்கு போனேன். கடையில் பாவமாக இருந்தானுங்க. சரி நம்ம தூக்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை வாங்கிட்டு வந்து விட்டுட்டேன். இப்போ தான் அவனுக்கு பேர் ஆகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கானுங்க. அடுத்தடுத்து என்ன பண்ணுறானுங்கிறது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் இந்த குச்சியை நான் எப்படி மாட்டி வச்சாலும் அடுத்த செகண்டில் அதை தள்ளி விட்டுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்குறானுங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. உள்ளே அதே மாதிரி நம்ம சாப்பிட எது போட்டாலும் நம்ம அந்த கேஜ் ஃபுல்லாக பரப்பிடுறானுங்க. ஒரு இடத்துல வச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு கிடையாது. கேஜ் ஃபுல்லாக பரப்பணும். அது நான் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் இவனோட ஃபஸ்ட்டு இதே. இப்போ இந்த பேப்பரில் எடுத்ததுக்கப்புறம் அவனுக்கு என்ன பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ கீழேயே வரமாட்டானுங்க, எல்லாம் மேலேயே இருப்பானுங்க. நம்ம அந்த பேப்பர் அந்த அட்டையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறானுங்கிறத நான் ஒவ்வொன்றா காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறானுங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா நானே இதுக்கு புதுசு. நான் புதுசாக தான் வாங்கிட்டு நான் விட்டேன். எனக்கு ஃபிஷ் தான் பிடிக்கும். அதனால் நான் ஃபிஷ்ஷெல்லாம் வளர்த்திட்டு இருந்தேன். ஆனால் இதெல்லாம் இப்போ தான் புதுசு. நான் உள்ளே இருக்க பொருள் எல்லாத்தையுமே முதல்ல கழுவி காய வச்சுட்டேன். அதெல்லாம் அடுத்த வீடியோ ஃபுல்லாக லென்த் வீடியோவாக போடுறேன் பாருங்கள். இப்போ நம்ம அந்த பேப்பரில் எடுத்ததுக்கப்புறம் கீழே குதிச்சுக்கிட்டே தான் இருப்பானுங்க. ஆடினே இருப்பேன் அப்படின்னு பண்ணல, அதே மாதிரி ஆடிட்டே தான் இருப்பானுங்க. அவனுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறேன். நம்ம லவ் பேர்ட்ஸ் வளர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டோன்னா க்ளீனிங் ப்ராசஸ் கற்றுக்கணும். டெய்லியும் க்ளீன் பண்ணணும். டெய்லியும் இவ்வளோ குப்பை சேர்ந்துட்டே தான் இருக்கும். எப்படி சேருதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் சேருது. டெய்லியும் நான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஒவ்வொன்றா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். லவ் பேர்ட்ஸ் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க க்ளீன் பண்ணுங்க, பத்துக்குங்க. அப்புறம் நம்ம கேஜில் இதெல்லாம் செட் பண்ண வேண்டியதெல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்படி இருக்கா, ஈவினிங்குள்ளே மாற்றிடுவானுங்க கேஜை. அதுதான் எப்படின்னு தெரியல.